ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலில் இன்றைக்கி பாலக் பன்னீர் ரெசிபி தாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துருக்கேங்க. இது நல்லா ஃப்ரெஷ் பன்னீர் தான், பிராண்டடு. ஸோ அதை வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது ஓவர் குக் ஆகக்கூடாது. ஓவர் குக் ஆச்சுன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இந்த மாதிரி உப்பு, காரம் இதெல்லாம் பிடிக்கிற மாதிரி இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பாலக்கீரை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். அதை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்து வந்தோடனே கீரை நசுக்கி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. கடைஞ்சி எடுப்பாங்க. நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது கொஞ்சம் தொக்காக இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் அதை எடுத்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சோம்பு, ஜீரகம் சேர்த்துட்டு பூண்டை நல்லா சாப்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த வீடியோவில் அதில் காட்டல. கூடவே சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியில் அதில் சேர்த்த போகிறதில்ல. நான் பேபிகார்ன் வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு டோஸ்ட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா, காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம கீரையை அதை ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி வந்தோன்னா நம்ம பேபிகார்ன் சேர்த்துட்டு உப்பெல்லாம் பார்த்துட்டோங்க. அதுக்கப்புறமா நம்ம கீரையும் சேர்த்துடலாம். கீரையை சேர்த்துட்டு அது ஒரு கொதி வந்தோடனே நம்ம பன்னீரை சேர்த்து இறக்கிட வேண்டியதான். சூப்பரான பாலக் பன்னீர் கிரேவி ரெடிங்க. நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மெயின் டிஷ் வந்து சப்பாத்தி தான். கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஈவினிங் பண்ணியிருந்தோம், பூரி மாதிரி. ஸோ அதுவும் இருக்குது. சப்பாத்திக்கு பாப்பா வந்துட்டு மாவு திரட்டி உருண்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. இனி ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வந்து சப்பாத்தி திரட்டி 1 by 1 போட்டு ஈவினிங் டின்னர் வந்து கொடுக்க வேண்டியதான். மாம்பழம் ஒன்று இருந்துச்சுங்க, அது ரொம்ப நாள் ஆசைன்னு அதை கட் பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க சப்பாத்திக்கு. இந்த பாலக் பன்னீர் கிரேவி வந்து அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் பன்னீர், அதாவது பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து சேர்த்து கொடுங்க. பாலாக கொடுக்காம இந்த மாதிரி சீஸு, பன்னீர், பட்டர் அந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுங்க. பொதுவாக தைராய்டு இருக்கிறவங்க இந்த பாலில் செய்கிற எல்லா ப்ராடக்ட்டும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ பன்னீரை சேர்த்துட்டோன்னா நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே இறக்கிடலாம். ரொம்ப ஓவர் குக்கான ஹார்டாகிடும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான பன்னீர் ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்றைக்கி இந்த பாலக் பன்னீர் அண்டு பேபிகார்ன் கிரேவி வச்சு சப்பாத்தி தான் சாப்பிட போகிறோம். எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்காக நான் பரிமாற கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. டின்னர் வந்து இந்த மாதிரி மில்க் ப்ராடக்டெல்லாம் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்டிங்கன்னா தான் டைஜஸ்ட் ஆகும். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம சுடு தண்ணி கொஞ்சம் குடிக்கிறது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.